புது வீட்டுக்கு ஆசைப்பட்ட குடும்பம், கழுத்தை நெரித்த கந்து வட்டி, மகளின் கதையை முடித்த தந்தை, படுக்கையில் பறிபோன 3 உயிர்கள், சென்னையில் அரங்கேறிய சோகம். சென்னை மணலிக்கு அடுத்த பெரிய சேக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். 40 வயதான இவர் சொந்தமாக நாட்டு மருந்து கடை ஒன்றை நடத்தி வந்தார். இவரது மனைவி லோகேஸ்வரி. இந்த தம்பதிக்கு 12 வயதில் காவ்யா என்ற மகள் உள்ளார். அவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ஜெகநாதனுக்கு மணலி பகுதியில் சொந்தமாக வீட்டு மனை இருந்துள்ளது. அதில் வீடு கட்டுவதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெகநாதன் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதையடுத்து வீடு கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இதையடுத்து ஜெகநாதன் கடன் வாங்கி 4 ஆண்டுகள் ஆகியும் அந்த பணத்திற்கு வட்டி மட்டுமே கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் தன்னுடைய அவசர தேவைக்காக அடிக்கடி கடன் வாங்கியுள்ளார். இத்தகைய சூழலில் ஜெகநாதனிடம் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் விழி பிதுங்கிய ஜெகநாதன் தான் ஆசையாய் கட்டிய வீட்டை விற்று அதில் வந்த பணத்தை கடன்காரர்களுக்கு கொடுத்துள்ளார். ஆனாலும் தான் வாங்கிய கடனை முழுமையாக அடைக்க முடியாததால் ஜெகநாதன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதையடுத்து அவர் அதே பகுதியில் வாடகை வீடு எடுத்து தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இதற்கிடையில் ஜெகநாதனுக்கு கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி பணத்தை கேட்டு டார்ச்சர் செய்ய தொடங்கியுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்த ஜெகநாதன் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். அதன்படி கடந்த 13ஆம் தேதி காலை நேரத்தில் மகள் காவ்யாவை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு உடலை படுக்கை அறையில் சாய்த்து வைத்துள்ளார். பின்னர் ஜெகநாதனும் அவரது மனைவி லோகேஸ்வரியும் படுக்கை அறையில் உள்ள மின்விசிறியில் ஒரே கயிற்றில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இத்தகைய சூழலில் ஜெகநாதனின் தாயார் அன்றைய தினம் தனது மகனுக்கு போன் செய்துள்ளார். ஆனால் அவர் போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த அவர் உடனடியாக வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார். அந்த நேரத்தில் வீட்டின் கதவு மூடப்பட்டு இருந்ததால் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துள்ளார். அப்போது ஜெகநாதனும் அவரது மனைவியும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்தனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஜெகநாதனின் தாயார் அந்த இடத்திலேயே கத்தி கூச்சலிட்டுள்ளார். பின்னர் இவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ஜெகநாதனின் வீட்டருகே குவிந்தனர். அதன் பிறகு இச்சம்பவம் குறித்து மாதாவரம் பால் பண்ணை காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது அங்கு ஜெகநாதனும் அவரது மனைவி லோகேஸ்வரியும் தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளனர். மகள் காவ்யா படுக்கை அறையில் பிணமாக கிடந்துள்ளார். இதையடுத்து உயிரிழந்த 3 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கடன் தொல்லையால் மனம் உடைந்து மகளின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கணவன் மனைவி இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்களா, அல்லது கந்து வட்டி கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை அவர் எடுத்தாரா என்ற கோணங்களில் துப்பு துலங்கி வருகின்றனர். அதே நேரத்தில் கடன் தொல்லை காரணமாக மகளை கொன்று கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.